ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ லாஸ்ட் வீக் எடுத்தது. இப்போ தான் எடிட் பண்ண டைம் கிடச்சது. லாஸ்ட் வீக் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ சண்டே நைட் எடுத்தது. பழைய பெட்ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு துவைச்சி போட்ட துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அப்படியே கையோட பெட்ஷீட்டையும் மாற்றி விட்டுறலாம் அப்படின்ட்டு அந்த வேலையும் பண்ணிட்டேன். இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு நைட் டின்னருக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. பிள்ளைங்க தூங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன சமைக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஃப்ரிட்ஜில் ஒரு வாழைப்பூ இருந்தது. சரி, வாழைப்பூ பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் வேலை ஈஸி அப்படின்றனால அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். வாழைப்பூ ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் கிடைச்சது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மண்டே மார்னிங் எடுத்தது. காலையில் ஒரு 5 மணி போல் எந்திரிச்சிட்டேன். எந்திரிக்கும் போது பயங்கர டயர்டாக தான் இருந்தது. ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்படின்னு யோசித்தேன். சரி, ஓகே, நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னெல்லாம் குதிங்கால் வலியோட ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா கால் வலி எக்ஸ்ட்ரா ஆகும். அதனாலேயே ஒர்க் அவுட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஷூ போடுறதுக்கு முன்னாடி கால் வலிக்காக இந்த ஒரு பேண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஷூ போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறேன். இது போட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு பெருசாக வலி தெரிய மாட்டேங்குது. இது மட்டுமே என்னோட கால் வலியை குறைச்சிச்சு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஒர்க் அவுட் பண்ணும்போது இதை போட்டு பண்ணுறதுனால எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது. பெருசாக ஒர்க் அவுட் பண்ணும்போது வலி தெரிய மாட்டேங்குது. இது அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் நான் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணுறேன். பெருசாக அந்த டான்ஸிங் ஒர்க் அவுட்ஸ் மாதிரி ஜும்பா ஒர்க் அவுட்ஸ் மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. அப்படி பண்ணால் கால் வலிக்குது. அதனால் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன். ஒர்க் அவுட் ரொம்ப நேரம்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் இல்லாட்டி மிஞ்சி போனால் 1/2 அன் ஹவர் பண்ணுவேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே கையோட சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சாதம் அடிக்கிறதுக்கு மண்பானையில் ஒலை கொதிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே கையோட அரிசியை ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி என்னமோ தெரில, 2 பேரும் சீக்கிரம் எந்திரிச்சு வந்துட்டாங்க. சரி, வந்ததும் பாலாற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஏபிசி பவுடர் போட்டு பாலாற்றி கொடுத்துட்டேன். இன்றைக்கி குழம்பு எதுவும் வைக்கலை. நேற்று வச்ச ரசம் இருந்தது. அதனால் குழம்பு எதுவும் வைக்காமல் பிள்ளைங்களுக்கு லெமன் ரைஸ் கிண்டி கொடுத்துட்டு 2 காயாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காய் ஃப்ரையும் வாழைப்பூ பொரியலும் தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு கடகடன் வெண்டைக்காவை கட் பண்ணி தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வாழைப்பூ பொரியலுக்கான வேலையை பார்த்தேன். நைட்டே வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சனால காலையில் எந்திரிச்சு அதை அப்படியே கட் பண்ணி நான் பொரியல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாழைப்பூவை க்ளீன் பண்ணி நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். பட் ஆனால் அதை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அரிசி கழுவுன தண்ணியிலையோ இல்லை மோர் தண்ணியிலையோ போட்டு வச்சோம்னா தான் கருக்காமல் இருக்கும். அதனால் அரிசி கழுவுன தண்ணி சைடில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டு இது கூட பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் தாளிச்சிட்டேன். நானும் ரெகுலராக லாங் வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 4 வீடியோனாச்சும் போட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிய மாட்டேங்குது. வீடியோ போன வாரம் ஷூட் பண்ணி வச்சது. இப்போ தான் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கிடச்சிருக்கு. வாழைப்பூ பொரியல் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்தது. அம்மா டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு விடுமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வெண்டைக்காய் ஃப்ரையும் வாழைப்பூ பொரியலும் வச்சு விட்டேன். அந்த பிள்ளை ஒன்று பயமுறுத்த உட்காந்துருந்துச்சு. அப்பா பயமுறுத்துறதுக்கு என்ன அங்கேயே வரப்போகுது லூஸு. பாய் பாய். குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டே இரு. வேன் வரட்டும். பாய். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு நாங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக சனிக்கிழமை நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு வரும்போது ஒரு வெஜிடபிள் கட்டர் வாங்கிட்டு வந்தோம். அது கார்லேயே இருந்தது. இன்றைக்கி தான் இறக்கி வைக்கிறோம். வெஜிடபிள் கட்டர். ஆனால் தோல் நீங்கள் தான் செய்யணும். வெஜிடபிள் கட்டர் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்து இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நேந்திரம் மிக்ஸ்க்காக நேந்திரங்காயை தோல் சீவி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு சரி, ஏபிசி பவுடருக்காக ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாத்தையும் தோல் சீவி துருவி எடுக்கிறதுக்கும் சரி ஒரு நாளே ஆகிடும். அப்போ இருந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் வெஜிடபிள் கட்டர் வாங்கணும்னு. இப்போ தான் அதுக்கான டைம் வந்திருக்கு. ஏன் கமல், சீலிங் மிஷினுக்கு அப்புறம் வாங்குகிற மிஷின் ஃபஸ்ட்டு மிஷின்.
கலரில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. இது வந்து வெஜிடபிள் கட்டர். அந்த இது போட்டோம்ல கமலா, அந்த இது 2 எங்க பிளேடு? வெஜிடபிள் கட்டருக்கு எக்ஸ்ட்ரா 2 பிளேடு வாங்கிட்டு வந்தோம். அதை அங்கே கடையிலே விட்டுட்டு வந்துட்டோம். அவங்க வந்து திருப்பி கொரியர் போட்டு விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. மிஷினை இறக்கி வச்சு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நானும் கமலும் கடைக்கு கிளம்பி வந்துட்டோம். நான் இப்போல்லாம் வந்து திண்டுக்கல் வரேன் அப்படின்னா எனக்கு வெளி வேலைகள் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் வந்து கடைக்கு வர்றேன். கடைக்கு வந்து கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துட்டு வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால் வெளியே கிளம்பிட்டேன். வெளியே போகிற வேலை இருந்தால் தான் திண்டுக்கல் வருவேன்னு சொன்னேன். ஆனால் டெய்லியுமே வெளியே போகிற வேலை இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலையில் நிற்க நேரம் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஓடிட்டே இருக்கேன். பட் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. வேலையை முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டு உக்காந்துருந்தோம். பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. கண்மணி இப்போல்லாம் வந்த உடனே வந்து ஷட்டில் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஷட்டில் கிளாஸ் போகிறா. இன்றைக்கி அவங்க அப்பா கிடச்சிட்டாங்க விளையாடுறதுக்கு. அதனால கூப்பிட்டு வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. சின்ன பிள்ளை கூட விளையாண்டுக்கிட்டு இருக்க. பாப்பா நல்லா விளையாடுறடா. உங்க அப்பாவுக்கு தான் விளையாடவே தெரில. புள்ள கூட ஈடு கொடுத்து விளையாடணும்ல நீ. பிள்ளைங்க ஷட்டில் போயிட்டு வந்ததும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. காலையில் எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நான் வந்து கடைக்கு போகணுமா அப்படின்னு யோசித்தேன். எனக்கு திண்டுக்கல்லில் எந்த வேலையும் இல்லை. அதனால் நான் வந்து கடைக்கு போகலை. இன்றைக்கி வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன். புது மிஷினுக்கு வேலையும் வந்துருச்சு. நேந்திரம் மிக்ஸ் வந்து காலியாக போகுது அப்படின்னு சொன்னாங்க. காலையில் நேந்திரங்காய் வந்ததும் நான் தான் புது மிஷினை ஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். புது மிஷின் அப்படின்றனால பிளேடை கலட்டி அதை நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு மிஷின் ஃபுல்லாகவுமே வந்து சோப்பு தண்ணி வச்சு தொடச்சிட்டு திரும்ப இருக்க 2 டைம் வந்து நல்ல தண்ணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறோம். நல்லா க்ளீன் பண்ணாலுமே நம்ம மரத்தில் இருந்து 2 வாழைக்காவை கட் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு துருவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளோட நேந்திரங்காயவே வந்து ஸ்லைஸ் பண்ண ஆரம்பித்தோம். சூப்பராக ஸ்லைஸ் பண்ணுச்சு. டக்கு 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 டக்குன்னு ஆகிட்டே இருந்தது வேலை. டக்கு டக்குன்னு வேலையாகிட்டு இருக்கும்போது சொன்னேன், இதை முன்னாடியே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு. இப்போ வெஜிடபிள் கட்டர் வாங்கியிருக்கோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு மிஷினாக ராஜேஷ் கிச்சனில் இறக்கணும். அடுத்து சின்னதாக ஒரு ட்ரையர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். மழை காலத்தில் நமக்கு வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட்லாம் காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்றனால. அவ்வளோ நேரம் வெயிலாக இருந்தது. நேந்திரங்காயை நல்லா ஸ்லைஸ் பண்ணி காய வச்சுட்டு வந்த உடனே மழை வந்துருச்சு. திருப்பி அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஃபேன் காற்றுல உணர வச்சுருக்கோம். என்ன பண்ணுறது, இயற்கையோட சதி. இதையும் கடந்து தானே ஆகணும். கீழே வேலையை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, நம்ம ஏதாவது க்ளீனிங் ஒர்க்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் ஒர்க்கில் இறங்கிட்டேன். கமல் டெய்லி சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, ஏன் டைனிங் டேபிள் இப்படி இருக்குது, இந்த ஏரியாவே வந்து ரொம்ப கசகசன்னு இருக்குது, இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணு, இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணு அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் இந்த டைனிங் டேபிளை வந்து எத்தனை தடவை க்ளீன் பண்ணி வச்சாலும் இந்த ஏரியா மட்டும் எப்போவுமே இப்படி தான் இருக்குது. ஏன் எதுக்குன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டில் ஒருத்தர் மட்டும் வீட்டை நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வீட்டில் இருக்க எல்லாருமே வீடு நீட்டாக இருக்கணும்னு நினச்சா மட்டும்தான் வீடு வந்து நீட்டாக இருக்கும். கையில் வந்து நீட்டாக இருக்கணும்னு நினைப்பா. பட் ஆனால் அவளோட ரூமை மட்டும் நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பா. மற்றது எங்கன எடுக்கிறாளோ அங்கனையே போட்டு போயிடுவா. கமல் இதை வந்து நீட்டாக வச்சுக்க மாட்டியா, இதை நீட்டாக வை, இதை எடுத்து வை அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர கமல் எடுத்து வைக்க மாட்டாங்க. கண்மணியும் கிட்டத்தட்ட கமல் மாதிரியே தான். நான் எப்படின்னா எடுத்து வைப்பேன். பட் ஆனால் நானே ஏன் எடுத்து வைக்கணும், நான் எடுத்து வைப்பேன், நீங்கள் திருப்பி களைச்சி விடுவீங்க, அதை திருப்பி ஒருக்க நான் எடுத்து வைக்கணுமா, நீங்களே சொல்லி நீங்களே எடுத்து வைங்கடா அப்படின்ற மாதிரி நினைப்பேன். பட் ஆனால் அவங்க யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க. நம்மளே தான் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு திரும்ப ஒருக்க நான் க்ளீனிங் ஒர்க்கை பண்ணுவேன். ஒரு 4 மணிக்கு மேலே தான் க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஏரியா ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இறங்கினேன். நியூ இயர்க்குள்ளே எல்லா ஏரியாவையும் க்ளீன் பண்ணிடுவேனா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான்.
பட் ஆனால் பொங்கலுக்குள்ளே முடிச்சிருவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிச்சிருவேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறது ஒவ்வொரு ஏரியாவை க்ளீன் பண்ணும் போதும் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள், அப்படின்னா தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும், நானும் வீட்டை க்ளீன் பண்ணுவேன், நானும் 26க்குள்ளே வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் 26க்குள்ளே வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு ஏரியாவாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை பேர் க்ளீனிங் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 4 நாள் கண்டினியூஸாக கிடச்சது அப்படின்னா வீட்டை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். பட் 4 நாள் கண்டினியூஸாக எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து இந்த பாதியை க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு வந்து சென்னை கிளம்புறோம். இன்றைக்கி சென்னை கிளம்புனா வியாழக்கிழமை காலையில் தான் வருவேன். வந்து கண்டிப்பாக என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, செம்ம டயர்டாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். வந்து அதுக்கப்புறமும் வேலைகள் இருக்குது. ஸோ அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் வந்து க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டைனிங் ஏரியா சைடு அந்த கபோர்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய திங்ஸ் வச்சுருப்பேன். அது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எனக்கு தேவையா அப்படின்றத பார்த்து எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு நேரம் வந்து சரியாக இருந்தது. அந்த சைடில் இருக்கிறத கிளியர் பண்ணேன் அப்படின்னா அந்த ரேக்கே ஃபுல்லாக எம்ப்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாக என்னால் முடிக்க முடியல. ஒரு பாதி தான் வந்து கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சு, சென்னை கிளம்பணும் அப்படின்றனால அவசர அவசரமாக எல்லாத்தையும் ஒரு ஓரங்கட்டி வச்சுட்டு கிளம்பிட்டேன். பண்ணிகிட்டு இருந்த வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த சைடு ரேக்கில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். மேலே ரேக் ஃபுல்லாகவே வந்து கிளியராக இருக்குது. இந்த சைடு வந்து இன்னும் டச் பண்ணவே இல்லை. கீழே இருக்க ரேக்கையும் இன்னும் டச் பண்ணவே இல்லை. இது ஃபுல்லாகவே வந்து வெறும் கட்டப்பையாக இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வெறும் டிஃபன் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். கீழே என்ன இருக்குதுன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இன்னும் கிச்சன் சைடு அப்படியே இருக்குது. க்ளீன் பண்ண வரைக்கும் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் போய் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.